அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோவுக்கு காப்பிரைட் கிளைம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, ஸ்ட்ரைக்கும் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா மானிட்டைசேஷன் ஆனாலும் ஆகலைனாலும் இதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்றவங்களுடைய ஃபோட்டோவை யூஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ அது மற்றவங்களுடைய ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, வீடியோ கிளிப்பாக இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு ஸ்ட்ரைக்கே வந்துடுச்சு. ஸோ இவங்க ரியல் வீடியோ தான் எடுத்தாங்க, சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க பேரெல்லாம் நான் சொல்லலை. ஸோ இந்த விஷயத்தை மட்டும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்போக்கு போயிட்டு ரியல் வீடியோ எடுத்து அவங்க எடிட் பண்ணி தான் போட்டாங்க. ஸோ இதுக்கு எதுக்குப்பா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தவங்க. ஸோ அவங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் உங்கள் சேனலில் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு காப்பிரைட் கிளைமு ஸ்ட்ரைக்கை கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு வீடியோ போட்டால் கிளைம் பண்ணுவாங்க. இதுவே நீங்கள் போட்ட வீடியோ லட்சத்தில் இல்லை க்ரோஸில் போச்சுன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைக் அடிப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4 வீடியோவுக்கு ரிமூவ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? அவங்களுடைய ஃபேஸோ இல்லை வீடியோவோ நம்ம யூஸ் பண்ணால் நம்மளுடைய ஓன் கண்டென்ட்டாகவே இருந்தாலுமே அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க. இந்த ஸ்ட்ரைக்கால் உங்கள் சேனலுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு திங் உங்கள் சேனல் வியூஸ் சுத்தமாக போகாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வியூஸ் எல்லாம் சுத்தமாக குறையும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒய்டி டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன், சரிங்களா? இந்த இடத்துல வியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தால் இந்த இடத்துல வியூஸ் எல்லாம் டவுன் மார்க்கில் காட்டும். டாலர்ஸும் அப்படி தான் டவுன் மார்க்கில் காட்டும். சுத்தமாக சேனல் மூவிங்கில் இருக்காது. அடுத்த 90 நாட்களுக்கு உங்கள் சேனல் மூவிங்கில் இருக்காது. ஸோ நீங்கள் காப்பிரைட் ஸ்கூல் அட்டன் பண்ணி கிளியர் பண்ணுங்கள். ஸோ இப்போவே நீங்கள் செக் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லை, இது பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு என்னென்னா, போன வருஷம் ஒருத்தர் யூஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கங்க. அதுக்கு காப்பிரைட் கிளைமோ ஸ்ட்ரைக்கோ எதுவுமே வரலை. ஆனால் இப்போ ரீசண்டாக ஒரு வீடியோவுக்கு கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன நினைக்கலான்னா, நம்ம இப்போ நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ என்னுடைய வீடியோவே நீங்கள் எடுத்து போடுவீங்க. நான் இப்போ உங்களை எதுவும் சொல்ல மாட்டேன். இதுவே ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்கள் சேனல் க்ரோ நல்லா இருக்குமா, அப்போ நான் உங்களுக்கு ஸ்ட்ரைக் கொடுப்பேன். ஸோ நீங்கள் மற்றவங்களுடைய எடுத்து யூஸ் பண்ணாலும் பர்மிஷன் இருந்தாலுமே ப்ராப்ளம் வரும். ஏன்னா ஒருத்தருக்கு வந்திருக்கு, அதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ மற்றபடி நான் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படி நான் சொல்ல கிடையாது. ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஓன் உழைப்பாக இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லை, இப்போது ரீசெண்டாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. உங்களுக்கு வியூஸ் போகாத வீடியோவை திரும்பவும் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வியூஸ் கிடைக்கும். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு அப்டேட் வந்திருக்கு. அது என்னென்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷார்ட்ஸை ரீமேக் பண்ணி வீடியோ போட்டிருப்பீங்க, அதாவது ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. இப்போ அப்படி இல்லைங்க, வீடியோவே ரீமேக் பண்ணலாம். அதன் மூலம் நிறைய அமௌண்ட்டு நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்குங்க. ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் போட்ட வீடியோவையே திரும்ப போட்டு நம்ம வியூஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படி நம்ம திரும்ப ரீயூஸ்டு காப்பிரைட் வராமல் எப்படி நம்ம சேனலுக்கு அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், என்னுடைய பிளேலிஸ்ட்டை போய்ட்டு பாருங்கள். யூடியூப் வீடியோ அப்லோடு அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கான அனைத்து செட்டிங், அது மட்டும் இல்லை ரீசெண்டாக என்னென்ன அப்டேட் வந்திருக்கு, வீடியோ அப்லோட் பண்ணும்போது என்னென்ன செட்டிங் ஆன் பண்ணணும், அது எல்லாமே இந்த பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் யூடியூப் ப்ராப்பர் வீடியோ அப்லோடிங் எப்படி, ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த பிளேலிஸ்ட்டை கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது ரெண்டுத்தையும் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லை, ஒரு முக்கிய காரணம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வீடியோ உங்களுக்கு காப்பிரைட் கிளைம் இல்லை ஸ்ட்ரைக் வந்துடுச்சுன்னா டெலீட் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு தான் அது நஷ்டம். இப்போ காப்பிரைட் கிளைம் வந்தால் சரி பண்ணிடலாம். ஒருவேளை ஸ்ட்ரைக் வந்தாலும் காப்பிரைட் ஸ்கூல் அட்டன் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் ரெண்டுமே டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கு
மெயில் ஐடி அனுப்பிச்சிருப்பாங்க. யார் காப்பிரைட் கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவங்க மெயில் அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த மெயிலுக்கு நீங்கள் ரெக்யூஸ்ட் பண்ணலாம். அப்படி ரெக்யூஸ்ட் பண்ணி அவங்க மனசு வச்சு உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் எடுத்தால் மட்டுமே உங்களுடைய சேனலில் இருந்து அது போகும், இல்லைனா போகாது. ஸோ நீங்கள் பேனிக் ஆகாதீங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.